ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில் பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதுவும் அன்றாடம் டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது. இது முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 20 சென்டென்சஸை நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை எப்படி பேசணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் விளக்கம் சொல்ல போகிறேன். இது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டென்ஸ் நம்பர் 1 பாருங்கள். ஹி ஒர்க்ஸ் லைக் எ நிகர். அப்புறம் வந்து புள்ளி அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ். நிகரும் கிட்டத்தட்ட நெகட்டிவ் தான். அதாவது ரொம்ப மாங்குன்னு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். புள்ளிங்கிறது மிரட்டுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இதை வந்து நம்ம ஹீ வந்து ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். தே அந்த மாதிரி வரும்போது அந்த ஒர்க்ஸ் அப்படிங்கிற வேர்பு வந்து ஒர்க்காக மாறிடும், எஸ் வராது. இது வந்து ரொட்டீனாக சொல்கிறது. புள்ளிங்கிறது முழுக்க முழுக்க நெகட்டிவ் தான். அடுத்தது செகண்டை பாருங்கள். இந்த ஹோல் டீம் வுட் பி கிவிங் ஆர்டர்ஸு. இது வுட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து வில்லையும் நீங்கள் போட்டுக்கிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவாகவே இது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு. அது அர்த்தம் என்ன கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். வாரவன் போகிறவன்லாம் எனக்கு ஆர்டர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த நேரம் வந்து எல்லாரும் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல இதை பயன்படுத்திக்கிடலாம். அது தவிர இந்த இந்த உட்பிக்கும் வில்பிக்கும் என்ன வித்தியாசம்னா, உட்பி வந்து கொஞ்சம் அந்த ஹம்பிளாக பேசுகிறது, வில்பி வந்து சாதாரணமாக பேசுகிறது. ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு 2 மீனிங் உண்டு. நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் அதை சொல்லி இருக்கிறோம். அப்புறம் வந்து சென்டென்ஸ் நம்பர் 3 பாருங்கள். யூ மீன் தட் கிளாமரஸ், சார்மிங், கேப்டிவேட்டிங், ஃபெசினேட்டிங், பிவிச்சிங் கேர்ள். அதை வந்து அந்த வசீகரமான பெண்ணை தான் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி மீனிங் போட்டிருக்கிறோம். இதுக்கு வந்து நிறைய வெக்காபுலரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கிளாமரஸ் யூஸ் பண்ணலாம், சார்மிங் யூஸ் பண்ணலாம், கேப்டிவேட்டிங் யூஸ் பண்ணலாம், ஃபெசினேட்டிங் யூஸ் பண்ணலாம், பிவிச்சிங் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஊயிங் அப்படிங்கிற வார்த்தை கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். நிறைய வெக்காபுலரி இருக்குது. நிறைய வெக்காபுலரி பயன்படுத்தணும்னா இந்த வீடியோ தான் சரியான வீடியோ அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க. சென்டென்ஸ் நம்பர் 4. டோன்ட் ஸ்கோபிள், ஹூ வில் டூ இட். ஸ்கோபிள்னா சின்ன சின்ன சண்டை. அதாவது இந்த குழந்தைகள் வந்து நுழுகிட்டான் கிளிக்கிட்டான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை போடாதான் யார் தான் செய்வா அப்படிங்குது. மற்றபடி நமக்கு தெரியும், குவாரல் தெரியும், ஃபைட்டு தெரியும், டிஸ்பியூட் தெரியும், நிறைய வேர்டுகள் இருக்குது. பட் அந்த வேர்டையும் பயன்படுத்தலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அன்றாடம் வந்து இதை பார்க்கத்தான் செய்கிறோம், அதுவும் குழந்தைகள்கிட்ட. சென்டென்ஸ் நம்பர் 5 பாருங்கள். ஹாவ் யூ எவர் பீன் ஸ்கோல்டட். இந்த ஸ்கோல்டடுங்கிற வார்த்தை வந்து காமன், எல்லாருக்கும் தெரியும். The reprimanded, rebuked, held a torrent of abuse, upbraided, chided, raved and ranted, pulled up, have a dick. இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும் இல்லை. இது வந்து ரெப்ரிமெண்டட்ங்கிறது அந்த வந்து கொஞ்சம் டீசெண்டாக திட்டுறதுக்கெல்லாம் வரும். இந்த ரெபியூக்டு அப்படி தான். ஹல்ட் அ டாரண்ட் ஆஃப் அபியூஸ் வந்து அப்படி அந்த மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரியாக பேசுகிறதுக்கு இதை வந்து நீங்கள் வந்து இப்போ ஹேஸ் போட்டிங்கன்னா ஹேஸ்கி, அந்த ஹீ ஷீ இட்டு வந்து உட்காந்துரும் யூக்கு பதிலாக. அதனால் அதையும் அந்த கிராமரையும் பார்த்துக்கிட்டு இதை வந்து யூஸ் பண்ண பாருங்கள். யூஸ் பண்ண பார்க்கும்போது தான் நமக்கு வந்து நல்லா பேசுகிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சென்டென்ஸ் நம்பர் 6. சர்வ்ஸ் ஹிம் ரைட், சர்வ்ஸ் ஹர் ரைட், சர்வ்ஸ் யூ ரைட். இப்போ வந்து நீங்கள் செகண்ட் ஷோ ஃபிலிம் வந்து பையன் வந்து அப்பா அம்மா சொல்லியும் அவர் போயிருந்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் அப்புறம் வந்து அந்த வரும்போது போலீஸ்காரங்க பிடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது பேசலாம். அதாவது சொல் பேச்சு கேட்காம போனதுனால உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல இந்த சென்டென்ஸை பயன்படுத்திக்கிடலாம். சென்டென்ஸ் நம்பர் 7. ஆர் யூ கோயிங் பாஸ் ஸ்டெப்ஸு, ஆர் யூ கோயிங் பாஸ் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த இடத்துல வந்து போஸ்ட் ஆஃபீஸில் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு ஆஃபீஸை போட்டுக்கிடலாம். என்னன்னா இந்த பிஎஸ்டி பாஸ்ட் அப்படிங்கிறது பிஏஎஸ்எஸ்இடி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இருக்குது. அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் அதாவது இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கிராமர் மட்டும் எல்லாமே இன்டர்னலைஸ் பண்ணியிருக்கிறோம். கிராமரை, ஸ்ட்ரக்சரை எல்லாம். அது தவிர வந்து வெக்காபுலரியும் ஆட் பண்ணுறது தான் இதனுடைய வேல்யூ இந்த சென்டென்ஸு. ஸோ நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட இதை கடந்து போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் வந்து இருக்குது. சென்டென்ஸ் 8. ஐ டேர் சே வாட் அபவுட் இட். இது வந்து நான் டேர்ஷே அப்படிங்கிறது துணிச்சல் அப்படின்னு அர்த்தம். வாட் அபவுட் இட்னா நான் கேட்குறேன் அதை பற்றி என்ன, அதாவது வாட் இஃப் அப்படிங்கிறதையும் பயன்படுத்தலாம். வாட் இஃப் அப்படின்னு வாட் அபவுட் இட், வாட் இஃப் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஃப் பதிலாக வாட் அபவுட் இட் அப்படிங்கிற ஃபேஸை இதை பயன்படுத்தி இருக்கிறோம். இது வந்து அன்றாடம் நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். சென்டென்ஸு 9. மோர் பீப்புள் ஆர் கெட்டிங் இன், ஹவ் ஹாரிட். இந்த ஹாரிட் அப்படிங்கிற வார்த்தைலாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம்.
நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, ஏற்கனவே அதில் 5 பேர் உட்காந்துருக்கீங்க, இன்னொரு ஆள் இப்படி சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது அது கன்ஜஸ்டடாக இருக்கும். அது வந்து நம்ம வந்து என்னன்னா, இஸ் சீட் டேக்கன் அப்படிங்கிற நீங்கள் எம்டியாக இருந்தீங்கன்னா அதான் பார்க்கணும். இஸ் தேர் எனி ரூம், அங்கே வந்து உட்கார இடம் இருக்கா அப்படிங்கிறது ரூம் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டை தான் நம்ம பயன்படுத்தணும். அதனால் நிறைய பேர் காரில் ஏறிக்கிட்டே இருக்காங்களா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இந்த சென்டென்ஸை பேசலாம். அப்புறம் சென்டென்ஸ் 10 பாருங்க. ஆர் யூ ஹியர் ஆன் பிஸ்னஸ் ஆர் ப்ளஷர்? இது வந்து ரொம்ப அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதாவது யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, அந்த மாதிரி நேரங்களில் இதை பேசலாம். ஏதாவது வேலையா வந்திருக்கியா, ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கா அப்படிங்கிறத கேட்குறது தான் இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு சென்டென்ஸு. சென்டென்ஸ் 11 இப்போ பார்க்க போகிறோம். இஸ் காட் அன் ஆஃபுல் டெம்பர். இந்த ஆஃபுல் அப்படிங்கிறது ஆசம் அப்படின்னு போட்டிருக்கோம், அது பாசிட்டிவ். ஆஃபுல் அப்படிங்கிறது நெகட்டிவ். டெம்பருங்கிறது வந்து நம்ம வந்து கோபப்படுறது. அப்போ அந்த ஹீ ஹாஸ் அப்படிங்கிறது பதிலாக வி ஹாவ், ஐ ஹாவ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம். ஐ ஹாவ் காட் அன் ஆஃபுல் டெம்பர், தே ஹாவ் காட் அன் ஆஃபுல் டெம்பர் அப்படிங்கிறது சொல்லலாம். பயங்கரமாக கோவப்படுறதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் வந்து ஆங்கிரிக்கு பதிலாக பயன்படுத்தலாம். சென்டென்ஸ் 2 பாருங்க. இப்போ ஹீ இஸ் அன்அசூமிங். இதுக்கு பதிலாக என்ன பண்ணப்படுறாங்கன்னா புட்டான் இஏஐஆர்எஸ், அந்த எஸ் வந்து கண்டிப்பாக போடணும். புட்டான் ஏர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன ரொம்ப பிகு பண்ணாத. நீங்கள் ஒரு இடத்த கூப்பிட்றீங்க, உடனே வாரங்கிறது, இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, சரி அப்படின்னு சொல்கிறது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் பிகு பண்ணிக்கிட்டுறது அப்படிங்கிற இடத்துல இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். சென்டென்ஸ் 13 பாருங்க. யூ லுக் டேஸ்ட் பிவில்டர்டு. திகைச்சு போயிட்டா அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக ஷாக்டு சர்ப்ரைஸ்டு அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். பட் அதுக்கு பதிலாக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பயன்படுத்துறதுக்கு இந்த பிவில்டர்டு, டேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைலாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். சென்டென்ஸ் 14. வடாசு ப்ரிப்பேர்டு வித் கிரவுண்ட் தால் மிக்ஸ்டு வித் காண்டிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். அதாவது இந்த ஸ்பைசஸ்ங்கிறது மிளகு அந்த மாதிரிலாம் தெரியும், நமக்கு தெரியும். அப்புறம் மிளவத்தல் அதெல்லாம் ஸ்பைசஸ். காண்டிமெண்ட்ஸ் அப்படி உப்பு, அந்த பிக்கிள்ஸ் அதெல்லாம் காண்டிமெண்ட்ஸில் சேரும். அந்த கிரவுண்டு தால், இந்த இடத்துல கிரவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு வேர்டு. எப்படின்னா கிரவுண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இன்னும் கிரவுண்டுன்னு தெரியும், அது வந்து ஒரு நிலம் அப்படின்னு தெரியும். அப்போ ஃப்ளோர் வேற கிரவுண்டு வேற. இந்த இடத்துல கிரவுண்டு தால்னா அந்த தால் இருக்கு பாருங்க, அது வந்து நம்ம வந்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது வந்து ஒரே இதில் இந்த வடை ப்ரிப்பரேஷனை ஒரே சென்டென்ஸில் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும். அப்புறம் சென்டென்ஸ் 15. ஐ வில் கோ வித் யூ இன் த பஸ் ப்ரொவைடட். நீங்கள் எங்கே வேணாலும் போகணும். ஐ வில் கோ வித் யூ டு த போஸ்ட் ஆஃபீஸ், கோ வித் யூ டு த பஸ் ஸ்டாண்ட், ஐ வில் கோ வித் யூ டு த ரயில்வே ஸ்டேஷன், ஐ வில் கோ வித் யூ டு த ஏதாவது ஒரு இடம், மண்டபம் ஏதாவது ஒன்று. ப்ரொவைடட் அப்படின்னா ஆன் த கண்டிஷன் தேட் அப்படின்னு அர்த்தம். மிஸ்ஸி ஷேட்டர்னு அர்த்தம். பெட்டிப்னா கம்மியான. அப்போ அந்த ப்ரொவைடட் அப்படிங்கிற அந்த ஒரு கனெக்டரை வந்து இங்கே வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரொவைடட்லாம். இது வந்து ஐஎல்டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐபிபிஎஸ் படிக்கிற பேங்கிங் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் இந்த சென்டென்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டென்ஸு 16. இப்போ வடையை பற்றி பார்த்தோம். இட்லி தயார் பண்ணுறத ஒரே சென்டென்ஸில் சொல்லணும்னா இதுதான். இட்லி இஸ் ஸ்டீம்ட் அப்பு. வடா இது தோசை இஸ் ரோஸ்டட். ஸ்டீம்ட் அப்பு. பெர்ஃபோரேட்டட் போரஸ் அப்படின்னா அந்த ஓட்டையாக இருக்கும், பார்த்துருப்போம். இட்லி தட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியத்தான் செய்யும். லிட்டு அப்படிங்கிறது மூடி, கவர்டு. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அதான் ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ராசஸையே நாங்கள் வந்து ஒரு சென்டென்ஸில் இதை சொல்லியிருக்கிறோம், அட்வான்ஸ்டாக சொல்லியிருக்கிறோம். சென்டென்ஸ் 17. இது வந்து கோகோனட்டு, அதாவது பொட்டாட்டோ, இதில் வந்து மாஸ் பண்ணுவாங்க. அதாவது மசியம் கையில் வச்சு நல்லா முதல்ல அவிச்சு பாயில் பண்ணி அதை வந்து கையில் வச்சு அமுக்கி இது பண்ணுவாங்க. அதில் வந்து உப்பெல்லாம் போட்டு நம்ம பெண்கள் வந்து தயார் பண்ணுவாங்க. பிரமாதமாக இருக்கும். மாஸ்டர் பொட்டாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. மசிச்ச பொட்டாட்டோ அப்படிங்கிறது இது ஒரு ப்ராசஸ் தான். அப்புறம் சென்டென்ஸு 18. ஆஃப் லேட்னா இப்பெல்லாம் அப்படின்னு அர்த்தம். அது லேட்னா தாமதம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஹீ இஸ் டர்னிங் அவுட் டு பி வீலர் டீலர் அப்படின்னா, வீலர் டீலர்னா தில்லு முள்ளு. ஏற்கனவே ரஜினிகாந்த் நடித்த படம் ஒன்று இருக்குது, தில்லு முள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வீலிங் டீலிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வீலர் டீலருங்கிறது ஆளை நம்ம வந்து சொல்கிறோம். வீலிங் டீலிங் அப்படிங்கிறத ஒரு திங்கை வந்து சொல்கிறோம். ஸோ தில்லு முள்ளு அப்படிங்கிற படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. சென்டென்ஸ் 19 பாருங்க. மெஸ் அப்படின்னா சொதப்பல், மெஸ்ஸுன்னா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஐ விஷ் ஐ குட் கிவ் மை கசின் எ குட் டாக்கிங் டு. எ குட் டாக்கிங் டு அப்படின்னா
ஸ்கோல்டு பண்ணுறது, அவரை திட்டுற மாதிரி பேசுறது, அதை மெஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல சொதப்பல். மற்ற இடங்களில் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு சொதப்பல் ஐயா, எனக்கு கசினை கொஞ்சம் கண்டித்து வைக்கணும், அதை கொஞ்சம் பேசி அவரை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சென்டென்ஸு 19. சென்டென்ஸ் 20 பாருங்க. யுவர் ஏ சேவேஜ், யுவர் மேனர்ஸ் ஆர் ட்ரெட்ஃபுல். ட்ரெட்ஃபுல் அப்படின்னா ஃபியர்ஃபுல் அப்படின்னு தான். சேவேஜ் அப்படிங்கிறது பாருங்க காட்டுமிராண்டி அப்படின்னு போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி அந்த ட்ரெட்ஃபுல் அப்படின்னா ஃபியர்ஃபுல் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக இந்த ட்ரெட்ஃபுல் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட வார்த்தையை தான் நாங்கள் வந்து இதை பயன்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் ஒரு காட்டுமிராண்டி, உங்கள் பழக்கங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து பயன்படும். இந்த 20 சென்டென்சஸை நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி திரும்ப திரும்ப இந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுங்க. இதை வந்து சென்டென்ஸாக வந்து தயார் பண்ணி நீங்கள் பேசுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு இங்கிலீஷ் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.